So, welcome to Vedantu channel, pasangla. Yes. Hello. Yep. Sorry da pasangla. You all know that na laptop la da join பண்ணுவேன். டக்குன்னு இவ்வளோ பெரிய போர்டை செட்டப் பண்ண எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி, டோன்ட் mistake me. ஓகே, எஸ், எல்லாரும் என்ன மூடில் இருக்கீங்க? கவனிக்கிற மூடில் இருக்கியா? எஸ், ஐ ரியலி வாண்ட் டு நோ, நீங்கள் எல்லோரும் ஓகேவா இருக்கீங்களா? யூ ஆர் நாட் டிப்ரெஸ்ட், டிசப்பாயிண்ட் அதெல்லாம் எதுவும் இல்லைல்ல? ஆர் யூ இன் ஹாப்பி மோட் இல்லை சேட் மோடா? ஸ்விட்ச் பண்ணுங்க, எந்த மோடில் இருக்கீங்கடாமா? எஸ், நோ, இன்னும் சேடாக தான் இருக்கீங்களா? ஐயோ, ஓகே. ஸோ ஆமாம், எல்லோரும் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிங்களா? எஸ்டா பசங்களா, எல்லோரும் எப்படி? ஓகே ஓகே, வி மேக் அன் ஆஃபர். சரியா சரியா? ஐ டோன்ட் வாண்ட் நீங்கள் வந்துட்டு இவ்வளோ டிப்ரெஸ்டாக வந்துட்டு கவனிக்கிறது வந்துட்டு உனக்கும் நல்லதில்லை, எனக்கும் நல்லதில்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 marks நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த லைவை as soon as நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எல்லாரும் போய் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு நீங்கள் வாங்க, ஓகேவா? அண்ட் ஆக்சுவலி நம்மளோட 5 marks லைவ் வந்து நான் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணலான்னு சொன்னேன். ஸோ என்னோட தலைவர்களோட அடிப்படையில் நான் உங்களுக்கு போலில் கேட்டிருக்கேன், என்னப்பா நீங்கள் எப்போ நீங்கள் ரெடியாக இருப்பீங்க? இந்த டைம் நான் ரெடியாக இருவேன் மேம், நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நாளைக்கு லைவில் ஒரு புது மனுஷனாக நான் வந்து ப்ரெசென்ட் ஆயிடுறேன் அப்படின்னு நீ எந்த டைமை சொல்கிறியோ தென் வி வில் ஸ்டார்ட் இட், ஓகேவா? ஸோ எல்லாருமே போல் பண்ணுங்கள், நான் இந்த டைமுக்கு ரெடி ஆயிடுவேன், இந்த டைமில் நான் ஸ்விட்ச் பண்ணிடுவேன். ஓகே, நடந்ததுலாம் நடந்து போச்சு அப்படின்னு நான் மறந்துட்டு நான் இப்போ மேக்ஸுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் ஆயிடுவேன். ஸோ அதை எல்லாரும் கமெண்ட்ஸில் போலில் சொல்லுங்கள், இந்த டைமுக்கு நான் ரெடி ஆயிடுவேன் மேம். ஐ மேக் ஷுர் அண்ட் ஐ ப்ராமிஸ் தட். ப்ராமிஸ் பண்ணணும், ஓகேவா? பி அ வெரி ஜென்டில் உமன் அண்ட் ஜென்டில் மேன்ரா பசங்களா. அதனால் ப்ராமிஸை மீறாதீங்க, ஓகே? தூங்கி எழுந்து வந்தா கூட போறோம், ஆனா ஃப்ரெஷ்ஷா வரணும். ஸோ 7க்கு ஸ்டார்ட் பண்ணுன்றது அப்படி இல்லை. நம்ம வந்து ஓகே லேட்டாக ஸ்டார்ட் பண்ணாலும் நைட் வரைக்கும் நம்ம படிக்கலாம், அதில் காம்ப்ரமைஸ்லாம் கிடையாது. நீயே விட்டனால நான் காம்ப்ரமைஸ் ஆக போகிறது இல்லை. ஸோ டோன்ட் வெரி அபவுட் மேக்ஸ், பட் மேக் ஷுர் யூ ஆர் குட். நீ நல்லபடியாக இருக்கியா? தட்ஸ் இட். மைண்டு நல்லா இருந்தால் தான் மேக்ஸு வரும், ஓகேவா? மற்றதெல்லாம் தாண்டி மற்ற எக்ஸாம் பற்றிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு உள்ளே போகுண்டாமா. எந்த ஒரு விஷயமும் மனசார செஞ்சாதான் அது நல்லாயிருக்கும். ஸோ ஹாவ் ரெஸ்ட், எல்லாத்தையும் மறந்துரு. நடந்துருச்சு, தூக்கத்தில் ஒரு ட்ரீம் மாதிரி எல்லாத்தையும் கடந்து வந்துருங்க. நாளைக்கு நம்ம பெட்டராக ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ 1 marks தான், இதை வந்துட்டு நீ சீரியஸாக வேண்டாம், ஆஸ் அ கேமாக என்ஜாய் பண்ணு, ஓகேவா பசங்களா? ரெடியா? இந்த கேமில் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கல்ல? எஸ், மேக் ஷுர் ஐ ஆம் ரெடி மேம். யா, இந்த குவிஸ் அண்ட் இந்த குவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இன் யோர் பப்ளிக் எக்ஸாம், பட் அதை நம்ம பேஸ் பண்ண முடியாது. ஆனால் இதோட 1 mark கான்செப்ட்ஸை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்காக தான் இந்த மெயின்லி இந்த குவிஸ். இதை முடிச்சுட்டு நம்ம கம்புக்கில் ரொம்பலாம் இல்லை, வால்யூம் 2ல் வால்யூம்ஸ் 1 marks ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதை வந்து நம்ம ஒரு 1/2 an hour கம்ப்ளீட் பண்ணிடலாம், ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ யாரெல்லாம் நான் லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணல, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணுங்க. புக்கின் வருமா? யாடா பசங்களா? இந்த குவிஸ் முடிச்சோடனே நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் தரேன், சரியா? அதில் இருக்கிறது தான் வரும், அதை மட்டுமே படிச்சிங்கனாலே க்ரியேட்டிவாக இருக்கட்டும், கம்பல்சரி கொஸ்டினாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஃபார் எவ்ரிதிங் அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடலாம், ஓகேவா? நான் அதுக்கு கேரண்டி தரேன், சரியாடாமா? 5 mark லைவ்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குல? எஸ், 5 marks நாளைக்கு லைவ்ல வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, 2 சர்ப்ரைஸ் இருக்கு, சரியா? 3 சர்ப்ரைஸ் மொத்தமா. ஸோ நாங்கள் வந்து ஏற்றிக்கிட்டே இருப்போம். என்ன சர்ப்ரைஸ் அதெல்லாம் சொல்கிறேன் நான் வந்து சொல்லாமல் எங்கேயும் போக போகிறதில்ல, யாடா பசங்க? ஸோ ரெடியா? எல்லாருமே ஒரு ஃபயர் எமோஜி போட்டு பார்க்கலாம், ஜஸ்ட் அஸ் அ கேம், ஓகேவா? ஒன்றை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கேம், ஓகேவா? டோன்ட் டேக் இட் ஹார்ட். ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ். 1 மார்க்குக்கே உட்காந்து தேம்பி அழுத ஆள் தான் நான், சரியா? அதனால எனக்கு அது நல்லாவே புரியும் நீ எந்த நிலைமையில இருக்கேன்னு. ஸோ நோ ப்ராப்ளம், வி ஆர் ஹியர், ஓகேவா? நான் உனக்கு பேக்கப்க்கு இருக்கேன். யார் வந்து உனக்கு தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல, சரியா?
ஜனா மேம் பசங்கடா நான் வேணா அந்த மேமை கூப்பிட்டு வரேன், நான் டிபேட் பண்ணி அவனை சாவடிச்சிடுறேன். ஓகேவா? யாராவது உங்களை தப்பா பேசினாலோ நீங்க ஹார்ட் ஒர்க் போடலன்னு சொன்னாலோ ஐ எம் ஹியர் டு டிஃபெண்ட் யூ. ஓகேவா? ஐ நோ ஹவு ஹார்ட் ஒர்க் யூ ஆர் டூயிங், ஸோ பி சியர்ஃபுல். ஓகே? எஸ். யப். ஓகே, உள்ள போலாமா? எல்லாரும் குவிஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்களா? இன்னும் 255 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கீங்கடா பசங்களா. ஸோ கம் ஆன் எவ்ரிவன். எஸ், மேக் ஷுர் நாளைக்கு. ஸோ ஐ ஆம் ரெடி. ஸோ கிட்டத்தட்ட நிறைய பேர் நம்ம லைவ் செக்ஷன்ஸுக்கு வந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி நான் நம்ம லைவை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்க எல்லாத்தையும் நான் தூக்கிடுறேன். ஓகேவா? எஸ்டா பசங்களா? யா, ஃபைனலி ஐ எம் ஆன் ஸ்மார்ட் போர்ட். சரியா? அதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். ஃபைனலி ஐ எம் ஆன் ஸ்மார்ட் போர்ட். ஓகே, எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேட்ச் நீங்கள் என்ன ஸ்மார்ட் போர்டில் பார்க்குறேன்னு நினைக்கிறீங்க. யா, ஆட்ஸ் வருதா? யூ வாண்ட் மீ டு, நீங்கள் எப்போவே இதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ கோ அண்ட் கெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா நிச்சயமாக இந்த லைவ் உங்களுக்கு ஆட்ஸை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எஸ். ஸோ கம் ஆன், மேக் ஷுர் கவுண்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறா. ஓகே, கெட் சியர்ஃபுல். சரியா? எதை நினச்சும் வரி பண்ணாத, பார்த்துக்கலாம். ஓகேவா? எத்தனையோ பார்த்துக்கிட்டோம், எத்தனையோ பார்க்க போறீங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா, பார்த்துக்கலாவா? எஸ். ரெடியா? 60 கொஸ்டின். எனக்கு தெரியாதே நீங்கள் இந்த நிலமையில் இருப்பீங்கன்னு, அதனால எஸ். நோட்ஸ் எடுக்கணுமா? டெஃபினெட்லி நீ நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே? யூ வாண்ட் மீ டு கேன்சல் ஆட்? ஒரே நிமிஷம், ஐ வில் ஹாவ் ஹெல்ப். ஷானு மேம், ஆட்ஸ் மட்டும் கட் பண்ண முடியுமா? யாரா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் திஸ்? சப்ட்ராக்ஷன் இஸ் நாட் அ பைனரி ஆப்ரேஷன் இன் வாட்? இது ரொம்ப முக்கியம். இது புக்கில் டேப்லெட் காலமாக இருக்கும், தெரியுமாடா பசங்களா? உங்கள் யாருக்காவது பேஜ் நம்பர் தெரியுமா? இது புக்கில் ஒரு டேப்லெட் காலம்ஸில் வருவாங்க. எஸ், ஆட்ஸ் உங்களுக்கு வராது. ஐ வில் மேக் ஷுர் அபவுட் தட். ஸோ ஏன் நேச்சுரல் நம்பர்ஸ்? நோ, நேச்சுரல் நம்பர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ நோ பசங்களா, நேச்சுரல் நம்பர் இஸ் தி கரெக்ட் ஆன்சர், நாட் இன்டீஜர். நேச்சுரல் நம்பர் தான் கரெக்ட் ஆன்சர். சாரி. ஓகே, ஸோ நேம் போர்ட் வில் சேஞ்சஸ். நேச்சுரல் நம்பர்ஸில் சப்ராக்ஷன் வந்துட்டு பைனரி கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு நம்பர்ஸை சப்ராக்ட் பண்ணுறது நெகட்டிவ் நம்பராக கூட வரலாம், நெகட்டிவ் நம்பர் நேச்சுரல் நம்பராக இருக்காது. ஓகே, ஸோ அதனால தான். ரீஸ்டார்ட் பண்ணவா? ஓகே, ஐ டெஃபினெட்லி டூடா பசங்களா. ஸோ இஃப் p is equal to x is equal to I is equal to k, சரிங்களா? p is equal to I plus 1 வந்து for I is equal to 1 and 2, then p of x is equal to 0 என்ன? சரிங்களா? ஜென்ரல் கேஸ் கொடுத்துருக்காங்க. p of x is equal to iங்கிறது k into p of x is equal to I plus 1. ஓகேயா? இந்த கேட்டகரி அப்போ 0க்கு என்னவா இருப்பாங்க? எஸ், அப்போ அவங்க 0க்கு என்னவா இருப்பாங்க? எஸ்டா பசங்களா? நான் போர்டில் தான். ஜாயின் ஆகலையா பசங்களா? யாருக்காவது ஜாயின் ஆகிறதுல ப்ராப்ளம் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளமேட்டிக்காக இருக்க போகுது. வி வில் செக் இட். எஸ். ஸோ லக்ஷ்மன், சங்கவி, நந்தகோபால், வெரோனிகா, யாரா பசங்களா? குட் எவ்ரிவன். ஹவு டு ஜாயின்? நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும். ஓகே, ஐ வில் வெயிட். இப்போ நீங்கள் ஜாயின். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுச்சே. ஓகே, அடுத்த கொஸ்டின் காட்டும் போது நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் காட்டும் போது நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இந்த குவிஸ் முடிஞ்ச உடனே நான் கம்புக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பை ரிட்டன் ஐ வில் எக்ஸ்பிளைன், நாட் as a weak quiz. சரிங்களா? ரிட்டனாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் A is 3 cross 3 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், A பார் 5 வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ், அப்போ A இன்வர்ஸ் என்னது? எஸ், அப்போ A இன்வர்ஸ் என்னது நம்மளுக்கு?
எஸ் எவ்ரிவன், நான் போடுற வீடியோஸை பார்த்தா எவ்வளோ மேம் மார்க்ஸ் வரும்? ஸோ பசங்களா, உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னது தான், நம்ம ஃபிசிக்ஸும் சரி கெமிஸ்ட்ரியிலும் சரி நம்ம கொஞ்சம் அடிபட்டுட்டோம். நான் கொடுக்குற கொஷின்ஸை நீங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியாடா பசங்களா? யூ வாண்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ்? ரைட், இந்த குவிஸ் முடிச்சுட்டே நான் உங்களுக்கு இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வித் தி ஸ்டெப்ஸ் பிடிஎஃப் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியாடா பசங்களா? நவ் ஜஸ்ட் see some stone height na distance கொடுத்திருக்காங்க, reaches maximum at t. ஓகேங்களா? maximum. ஓகே, எங்க பென்னு? ஓகே, maximum னா என்னடாமா? maximum அப்படின்னா velocity 0. சரிங்களா? இவனை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இவனை நீ டிஃபரன்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். was it? எல்லாரும் எனக்கு கமெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். So yes everyone, maximum height na என்ன? yes, எல்லாரும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, maximum height na என்ன? let it be formulas. அது ஃபார்முலாவா இருக்கட்டும், நம்ம இப்பவே தெரிஞ்சுக்கலாம். maximum height na ஃபார்முலா என்ன? யாரா பசங்களா எல்லாரும் என் கூட தான் இருக்கேன்னு பார்க்கலாம். what is it? maximum height na velocity 0. சரியாடாமா? இதுதான் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இவனை நீ வெலாசிட்டியா மாத்தி 0க்கு ஈக்குவேட் பண்ணாதான் t கண்டுபிடிக்க முடியும். இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 80 - 32t அப்படின்னு வரும். எஸ், ஸோ அதை நீங்க 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதாவது 80 / 32. ஸோ ஆன்சர் என்ன? எஸ். ஒன் செக், இந்த குவிஸ்ல இருக்க எல்லா ஆப்ஷன்ஸும் தப்பா இருக்கு. ஒரே நிமிஷம் பசங்களா, just a minute please. ஒரே நிமிஷம். No, the options are wrong. It is wrong-ஆ mismatched ஆயிருக்கு எல்லாமே. யாரா இது? இதுதான் மேக்ஸ் குவிஸே வரக்கூடாது. Okay everyone, yes, 1 second. This quiz is very wrong. Okay, we will go with board drama. சரியா? This is not working out. இதை எப்படி கேன்சல் பண்றது? பசங்களா எல்லாரும் ஒரே நிமிஷம் வீக் குவிஸ்ல இருந்து வெளியே வாங்களேன். Yes everyone, please. One second பசங்களா. யாடா பசங்களா? ஸோ எவ்ரிவன் ப்ளீஸ் கம் பேக் ஃப்ரம் தி குவிஸ் டாமா. குவிஸஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு மிஸ்மேட்ச்டாக இருக்குது. ஸோ வி கேன்
see it in board. நம்ம போர்ட்லயே பாட்டிக்கலாம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு போர்ட்லயே அந்த PDFs காட்டுறேன். You can watch it there. Right? I don't want to miss up this. Download. Yes. Okay everyone. Yes. ஒரே நிமிஷம். எல்லாரும் இங்க கவனிக்கிறியா? Are you here with me? யாடா பசங்களா? இன்னைக்கு நீ மட்டும் மக்கர் பண்ணல, வீக் குவிஸும் மக்கர் பண்ணுது. So we don't go with week quiz. So week quizக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு PDF, நான் உங்களுக்கு 1 marks PDF உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அந்த 1 marks PDF எல்லாரும் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த 1 marks PDF எல்லாரும் ஓபன் பண்ணி பார்த்தீங்களா? Have you opened and see? அதில் நான் என்னென்ன கொடுத்துருக்கேன்னு யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா? எஸ்டா பசங்களா? Have you all? Yeah? Say yes or no. Yes. ஓப்பன் பண்ணீங்களா? இன்னும் இல்லை மேம், அந்த பிடிஎஃபே நான் இன்னொன்று பார்க்கவே இல்லை. யா, நான் இன்னும் அந்த பிடிஎஃப் எங்கே இருக்குன்னே பார்க்கல. இல்லை, கொடுக்கல. கரெக்ட்? யாருக்குமே அது எங்கே இருக்குன்னே தெரியல. ரைட். ஸோ இந்த வீடியோவோட ஓகே, இந்த வீடியோவில் கம்புக் லைவ் சரியா? இப்போ இந்த கம்புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐ திங்க் ஒரு அரவுண்ட் ஒரு 40 questions or 30 questions தான் இருக்கும் சரியா? இந்த 30 questions-ஐ என் கூட சேர்ந்து, இட் இஸ் அ ஹம்பிள் ரெக்வஸ்ட், என் கூட சேர்ந்து படித்து முடிச்சிடலாமா? முடிச்சுட்டு அந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த லைவோட கமெண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். Are you agree with me? எஸ். ஓகேவா? யாடா பசங்களா? குவிஸ் வந்து சொதப்புனாலும் நான் இன்னைக்கு பேக்கப்போடு தான் வந்திருக்கேன். அதனால நோ ப்ராப்ளம், எல்லாமே என்கிட்ட பிடிஎஃபாக ரெடியாக இருக்குது. குவிஸ் இல்லைனாலும் போர்டு. ஓகேவா? யாடா பசங்களா? டன்? சரிங்களா? எஸ். ஷார்ல ப்ராமிஸ் மீற மாட்டேல்ல. அண்ட் டோன்ட் லெட் கோ. உன்னை கிவ் அப் மட்டும் பண்ணிடாத பசங்களா. இப்போ இந்த சுச்சுவேஷனை காட் கிரியேட் பண்ணதே எதுக்காக கூட இருக்கலாம் தெரியுமா? மேபி மேக்ஸ் எக்ஸாம் ஈஸியாக கூட வரலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் காட் வந்து நம்ம கிட்ட ப்ளே பண்ணுறதுக்காக ரொம்ப 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 ஆசைப்படுவார் சரியா? அது ஹிந்து காடாக இருக்கலாம், கிறிஸ்டியன் காடாக இருக்கலாம், எனி அதர் காட். நம்ம கூட விளையாடுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்க்கறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பட் அதுக்கு அர்த்தம் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு இல்லை. எந்த அளவுக்கு நம்ம கிவ் அப் பண்ணுற மைண்டில் இருக்கோம் அப்படின்னு பார்க்குறக்காக சரியா? ஸோ இப்போ இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கரெக்டாக? பப்ளிக்கை முடிச்சு காலேஜுங்கிற ஒரு ரியாலிட்டி ஹிட்டு, ஓட் போட போகிறீங்கன்ற ஒரு பப்ளிக் ஹிட்டு, இது எல்லாமே உனக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நீ கிவ் அப் பண்ணுறியா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கூட இந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்கலாம். ஸோ சுச்சுவேஷன்ஸ் மேலே எல்லாத்தையும் போட்டுரு சரியா? எமோஷன்ஸை தூக்கி போடுங்க. எஸ். ஸோ யா டன். நாம் வந்து காடுக்கே காடாக இருக்கலாம். நோ கிவ் அப் மோடு. என்ன மோடு நம்மளது? யாரா பசங்களா? ஸோ நம்மளோட இன்னைக்கு தத்துவம் இதுதான் சரியா? நோ கிவ் அப் மோட். இதுதான் இன்னைக்கு டார்கெட். ஓகேவா? எஸ். இன்னைக்கு மைண்ட் ஃபுல்லாக நீ இதை வச்சுக்கோ. நோ கிவ் அப் மோட். வி ஷுட் நாட் கிவ் அப். ஓகேவா? எஸ். ஸ்டார்ட் பண்ணலாமா? தமிழ் மீடியம் பசங்களா, சத்தியமாக சாரி, நான் அந்த கொஸ்டின்ஸ் தமிழ் மீடியமில் ட்ரை பண்ணேன், என்னால் எடுத்துக்க முடியல. பட் ஐ வில் எக்ஸ்பிளைன் இன் தமிழ். இங்கே பாருடாமா, an equation of the form, இது வந்து f1x g1y dx, f2x g2y dy equal to 0 is called.
இதை நம்ம என்ன ஈக்குவேஷன்னு சொல்லலாம்? லீனியர் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஆர் வேரியபிள் செப்பரபிள். இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்காக மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ எஸ், இது எத்தனாவது கொஸ்டின்றாமா? யா, fourth one. வேரியபிள் செப்பரபிளா? எப்படி வேரியபிள் செப்பரபிள்னு சொல்றீங்க? ஓகே, பார்த்துடலாமா? ஓகே, see this. ஒன்றும் இல்லடாமா, இது வந்து எக்ஸ் ஃபங்க்ஷன், இது வந்து ஒய் ஃபங்க்ஷன், அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, அவ்வளோதான். சரியா? நம்ம இப்படி எழுதிக்கலாமா? f1, இதே எவ்வளோ திக்னஸாக இருக்கு, f1 of x g1 of y dx, which is equal to minus f2 of x g2 of y dy. கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். ஓகே, இந்த ஒய்யை நான் இந்த சைடு கொண்டு போய்க்கிறேன். எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோமா? பிரிக்கலையா? எஸ் ஆர் நோ? பிரிச்சிட்டோமா பிரிக்கலையா? Have we separated or not? ஹால. ஸோ இப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டு? வேரியபிள் செப்பரபிளும் கரெக்ட் தான். ஓகேங்களா? இவங்க ஹோமோஜீனியஸான எப்படி நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாது. ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் ராங். ஓகே, அதுவும் நம்மளுக்கு தப்பு தான். ஸோ ஃபோர்த் ஒன் தான் டெஃபினட்டாக தெரியும். ஸோ ஃபோர்த் ஒன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் இஸ் செட் டு பி ஹோமோஜீனியஸ். சரியாடாமா? இஃப் இதில் யாரை ஹோமோஜீனியஸ்ன்னு நீங்கள் சொல்வீங்க? எஸ், லாம்டா போட்டு பாரு. குட் ஐடியா. லாம்டா போட்டு பாருங்க. dy by dx is equal to g of y by x. Okay, dy by dx is equal to g of lambda x lambda y, and dy by dx is equal to g of xy. சரியா? dy by dx is equal to g of x minus y. இதில் எதுடா பசங்களை கரெக்டு? எஸ், ஏ ஆப்ஷன். ஏன்னு சொல்லு. ஸோ இப்போது ஒய்க்கு பதிலாக நான் லாம்டா ஒய் போடுவேன், லாம்டா எக்ஸ் போடுவேன், லாம்டா கேன்சல் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். ஏவா தான் கரெக்ட் ஆப்ஷன். A first order linear differentiable equation is of the form first orderல இதில் எது கரெக்டான ஆப்ஷன்? first order. ஸோ dy by dx இருக்கணும், கரெக்டு. dy by dxனா y இருக்கணும், கரெக்டு. ஸோ வேர் p and q are functions of y. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஒய்யாக இருக்கணுமா? நீ மட்டும் படித்தா பாதாது, இதையும் படிக்கணும். இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்யாக இருக்கணுமா? நோ, இவன் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கணும். அப்போ இது தப்பு. ஓகேவா? ஸோ டிவை பை டிஎக்ஸ் பை டிஒய்னா இங்கே எக்ஸ் இருந்திருக்கணும், இந்த இடத்துல எக்ஸ் இருந்திருக்கணும். ஸோ அப்போ இதுவும் தப்பு. கரெக்ட்? ஸோ டிவை பை டிஎக்ஸ் ப்ளஸ் பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கியூ, வேர் பி அண்ட் கியூ இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய். ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய்னா இங்கே dx by dyன்னு இருந்திருக்கணும். ஸோ இதுவும் நம்மளுக்கு தப்பு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, ரீசன் தெரிஞ்சுக்கோ. ஒய்ங்கிற ரீசன் தெரிஞ்சுக்கோங்க, ஏன் தப்பு வருதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர், இதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன? சரியா? ஸோ dy by dx plus py is equal to q. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர்னா என்னடாமா? ஃபார்முலா. நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஃபார்முலாலிருந்து நம்மளுக்கு டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. 1 mark கொஸ்டின். ஸோ வாட் இஸ் தி ஃபார்முலா? e to the power pdx. ஸோ ஃபோர்த் ஒன். எஸ், e to the power pdx. ஏன்னா அது எக்ஸ் ஃபங்க்ஷன். அண்ட் த இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் திஸ் ஒன், இதோட இன்டகிரேட்டிங் ஃபேக்டர். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அது ஏன் pdxன்னு வந்துச்சு? ஏன்னா பியும் கியூவும் எக்ஸ் ஃபங்க்ஷன், இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ் ஃபங்க்ஷன், அதனால டிஎக்ஸ் போடுறீங்க. ஓகே, இப்போ இதுக்கு சொல்லுங்க, இங்கே பியும் கியூவும் யாரிடாமா? பியும் கியூவும்
ஃபங்க்ஷன் ஆஃப் y. அப்போ ஃபார்முலா என்ன? எஸ். அப்போ ஃபார்முலா என்ன? p par p d y. ஓகே. 2 ஆல்சோ 2 வராது, 2 வராது. dx இருக்குல்ல, dx வராது, dy தான் வரும். உங்களுக்கு டேர்ம் மாதிரி இருக்கு. dx இருக்கு அப்படின்னா இது y ஃபங்க்ஷன், dy இருக்குன்னா அது x ஃபங்க்ஷன். மாத்தி மாத்தி வருவாங்க, ஹைட் அண்ட் சீக் மாதிரி தான் வருவாங்க. சரியாடாமா? எஸ். Assume that a population grows or decays at a rate directly proportional. சரியா? populationனாலே என்னது? p. decays at the rate directly proportional to the amount of population. அவனே கொடுத்துட்டான். Then k greater than 0 if it is growth problem, k is greater than equal to 0 if it is a decay problem, k is less than 0 if it is a decay problem, and k is equal to 0 if it is a growth problem, and k is equal to 0. எந்த ஆப்ஷன் கரெக்ட்? யாடா பசங்களா, it is all Comebook. இவங்க எல்லாருமே கம்புக்கோடது தான். Third one. k na even. சரியா? இவன் less than 0 னா நெகட்டிவ் நம்பர். dy by dx நெகட்டிவா இருக்கும். dy by dx நெகட்டிவா இருக்குமா? if it is growth problem. growth problemனா என்னது? அதிகமாகிட்டே போறாங்க. populationோட count it's keep on increasing. சரியாடாமா? what is it? population count it is keep on decreasing. so what's the option? இதுதான் கரெக்ட். ஓகேவா? இவன் நெகட்டிவா இருந்தா இது growth கிடையாது, இது கீழே decay ஆகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? இவங்க பாசிட்டிவா இருக்காங்கன்னா இது decay கிடையாது, அதிகமாகுதுன்னு அர்த்தம், growth ஆகுதுன்னு அர்த்தம். சரியாடாமா? நல்லா தெரிஞ்சுக்கோ, இந்த dy by dxங்கிறது டிஃபரன்ஸ். மைனஸ்னா டிக்ரீஸ், நெகட்டிவ்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? பாசிட்டிவ்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இது எங்க நீங்க யூஸ் பண்ணுவீங்க? 10.8ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? 10.8 எக்ஸசைஸ்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் அப்படின்னு ஒரு சம் இருக்கு. போஸ்ட்மார்ட்டம். சரிங்களா? அந்த போஸ்ட்மார்ட்டம்ல நம்ம டெம்பரேச்சரை நெகட்டிவா எடுத்துப்போம். we take it as negative. ஏன்னு சொல்லுங்க? டெம்பரேச்சர் அங்கே கம்மி ஆகுது. ஒரு டெட் பாடியோட டெம்பரேச்சர் கம்மி ஆகுது. கம்மியானா நம்ம இதை நெகட்டிவ்ல போடுவோம். இதே அதிகமாகுது அப்படின்னா நம்ம அதை பாசிட்டிவாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு, செகண்ட் ஒன்னும் தப்பு, தேர்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகே. ஸோ த நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங். வாட் இஸ் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங்? T is equal to temperature of the body and S is the Tm is the surrounding temperature. சரிங்களா? ஸோ ஃபார்முலா என்ன? டைரக்ட் ஃபார்முலா. ஸோ வாட்ஸ் தி ஃபார்முலாடா பசங்களா? வாட்ஸ் தி ஃபார்முலா? dt by dt is equal to. எது கரெக்ட்? first one. First one is the right option. Yes. So the order, இது ரொம்ப முக்கியம்டா பசங்களா. this is important. சரியா? இதுல மட்டும் தான் 10 சம்ஸ்க்கு மேல இருக்கு. இதுல மட்டும் எவ்வளவு சம்ஸ் இருக்கு? 10 சம்ஸ் இருக்கு. ஓகேவா? எல்லாரும் ரெடியா இரு. ஆர்டர்னா என்ன, டிகிரினா என்னன்னு நான் சொல்ல போறேன். 10 சம்ஸ் ஃபாலோ ஆக போகுது. எவ்வளவு சம்ஸ்? 10 சம்ஸ் ஃபாலோ ஆக போகுது. ஸோ பி லிசன். அதாவது ஆர்டர்னா என்னது? ஆர்டர் அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ். எவ்வளோ டைம் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு? ஓகேவா? டைம்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ் ஆர் டைம்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன். எத்தனை டைம் டிஃபரன்சியேஷன் நடந்திருக்கு? ஓகேவா? சரியாடா பசங்களா? வாட் இஸ் டிகிரி? டிகிரினா என்ன? டிகிரிங்கிறது பவர். ஓகேவா? டிகிரினா ஹையஸ்ட் பவர். பவர் மட்டும் இல்லை, ஹையஸ்ட் பவர். இப்போ சொல்லுங்க, இதோட ஆர்டர் என்ன? இதோட ஆர்டர் என்ன? they are asking order and degree. ஓகேவா? ஆர்டர் எனக்கு 1, ஏன்னா ஒரே ஒரு டைம் தான் நான் டெரிவேட்டிவ் பண்ணியிருக்கேன். அண்ட் அவனோட பவர் எனக்கு 1. ஓகே?
ஸோ 1 of 1 தான் கரெக்டான ஆப்ஷன். எஸ்டா பசங்களா? ஓகே, சே அபவுட் திஸ் ஒன். இதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம், எவ்வளோ டைம் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு? இந்த ஒரு ஃபங்க்ஷனை ஒய் எத்தனை தடவை ஹையஸ்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க? எஸ், 4 டைம் ஹையஸ்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. 4 டைம் டிஃப்ரென்சியேஷன் நடந்திருக்கு. ஸோ ஆர்டர் எனக்கு 4. டிகிரி என்ன? அதோட டிகிரி 3. ஸோ 4, 3, செகண்ட் ஒன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? எஸ், கூல். ஸோ இதுடா பசங்களா, ஹவ் வில் வி டூ திஸ்? இதனோட டிகிரி என்ன, ஆர்டர் என்ன? ஃபஸ்ட்டு ஆர்டர். ஆர்டர்னா என்ன சொன்னேன்? எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் டிஃப்ரென்சியேஷன் நடந்திருக்கு. எஸ், செகண்ட் டைம் வரைக்கும் டிஃப்ரென்சியேஷன் நடந்திருக்கு. ஆர்டர் 2. டிகிரி வருமா? கொஸ்டின், டிகிரி வருமா? டிகிரி வருமா? டிகிரி வராது. ஓகேங்களா? டிகிரி சொல்லக்கூடாது. இங்கே டிகிரி வச்சு நிறையா சொல்லுவாங்க, டிகிரி சொல்லக்கூடாது. நாட் டிஃபைன்ட். ஏன்டா பசங்களா? ஏன்னா log x, e power x, sin x, cos x. சரிங்களா? இவங்க எல்லாருமே சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இவங்க எல்லாருமே எக்ஸ்பாண்டபிள் சீரீஸ். இது எல்லாமே எக்ஸ்பாண்ட் பண்ணுவாங்க. These are expandable series. இங்க ஒவ்வொருத்தரையும் நீங்க சீரீஸா எக்ஸ்பாண்ட் பண்ணலாம். சரியா? e power x is equal to x by 1 x plus x factorial by 1 factorial x cube by 3 factorial. இந்த மாதிரி சீரீஸா போய்கிட்டே இருக்கும். ஸோ அதனால யாரெல்லாம் சீரீஸா எக்ஸ்பாண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு டிகிரி வராது. ஓகே, so it is not defined. The order and degree of the following differential equation. இதோட ஆர்டர் என்ன, டிகிரி என்னடா பசங்களா? ஸோ எஸ், நம்மளுக்கு பவர்ஸ் வந்து நேச்சுரல் நம்பராக இருக்கணும். பவர் ஷுட் பி இன் நேச்சுரல் நம்பர். ஓகே, அதாவது உங்களுடைய டிகிரி பிலாங்ஸ் டு a natural number. It should be a natural number. So what you will do? இங்கே இருக்க 2வா? ஸோ இன்டூ 2 இன்டூ 2, ரெண்டு பக்கமும் இன்டூ 2 இன்டூ 2 பண்ணுங்க. ஸோ இப்போ பாருங்க, ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் 2, ஆர்டர் எனக்கு 2. ஸோ 2, 2 2, 3/2 கிடையாது, 2, 2. ஸோ ஃபைண்ட் தி ஆர்டர் அண்ட் டிஃபரன்ஷியபிள் ஈக்குவேஷன் ஆஃப் திஸ் ஒன். ஹவ் வில் யூ ஃபைண்ட் இட்? ஒரே ஒரு டைம் தான் டிஃபரன்ஷியேஷன் நடந்திருக்கு. ஸோ இட்ஸ் 1, 1. First order and first degree. So order and differentiation, what is it? dy by dx. dy by dx nale 1, 1. The order and degree of the differentiable equation. What's the highest order? Highest order என்னடா அம்மா? So இது வந்து third order degree, and இது வந்து 3 ஆல நீங்க மல்டிபிள் பண்ணும். into 3 into 3 into 3, லைக் அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சரியா? ஸோ அப்போ யோசிச்சு பாரு, அவங்களோட டிகிரி என்ன? ஆர்டர் எனக்கு 3, டிகிரி எனக்கு 2, 4th one. ஓகேவா? ஆர்டர் எனக்கு D, டிகிரி எனக்கு 2. The order and degree of this one. இதுக்கு ஆர்டர் என்னடா பசங்களா? ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் நான் 2 டைம் டிஃபரன்சியேஷன் பண்ணியிருக்கேன், அண்ட் இவன் சைனுக்குள்ள மாட்டிக்கிட்டான். It is inside sign. அவன் சைனுக்குள்ள மாட்டிக்கிட்டான். ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன்டு. இதை போட்டுனா தப்பு. நாட் டிஃபைன்டு. சைன் ஃபங்க்ஷன், காஸ் ஃபங்க்ஷன்லாம் வராது. எஸ், வாட் அபவுட் திஸ் ஒன்? dy by dx, ஆர்டர் எனக்கு 1. வாட் அபவுட் டிகிரி? டிகிரிக்கு என்ன பண்ணுவீங்க? ஆர்டர் டிகிரி சொல்லித்தாங்க. அதான்டா பசங்களா ஆர்டர் அப்படின்னா இந்த ஒரு ஈக்குவேஷனில் y எத்தனை தடவை டிஃப்ரென்சியேஷன் ஆயிருக்குன்னு சொல்கிறதுக்கு பேர் ஆர்டர். அந்த டிஃப்ரென்சியேஷனோட ஹையஸ்ட் பவரை சொல்கிறதுக்கு பேர் டிகிரி. சரியா? இங்கே y பார்த்தோன்னா ஒரே ஒரு டைம் தான் டிஃப்ரென்சியேஷன் நடந்திருக்கு. ஸோ திஸ் ஆர்டர் இஸ் 1. டிகிரி என்ன? எனக்கு இங்கே ரூட்டுக்குள்ளே இருக்குது, ரூட்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் நடக்கும். அப்போ இதோட ஹையஸ்ட் டிகிரி என்னது? 2. ஸோ 1, 2. ஆர்டர் அண்ட் டிகிரி ஆஃப் திஸ் ஒன் சேம். ஃப்ராக்ஷனில் வரக்கூடாது. ஓகேவா?
It should not come in fraction. அப்போ நான் இந்த சைடு மேலே போயிடுவான். dy by dx and multiple நடக்கும். இங்கே cube இருக்கு, இங்கே 1 இருக்கு. ஸோ ரெண்டு பேர்த்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1,4. Yes. So the order and degree of the equation x square d square y by dx square plus 1 plus dy by dx 2 degree in order என்னடா பசங்களா? ஆர்டர் எனக்கு ஹையஸ்ட் ஆர்டர் 2. 2ல யார் இருக்காங்க? இவன் இல்லை, அவன் ரெண்டு பேரும் இல்லை. ஸோ இதுவா இதுவா? லுக் இட் டு திஸ் ஒன். இவன் ரூட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டான், ரூட்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கே ஸ்கொயர் பண்ணுவீங்க. அப்போ டிகிரி என்ன? 2. Order and degree of the differentiable equation. So same logic. சரியா? இங்கே ரூட் இருக்கு, நீ இன்டூ 2 பண்ணணும், இன்டூ 2 பண்ணணும். ஸோ டிகிரி என்ன? டிகிரி 6. ஸோ 2,6. இவங்களுக்கு டிகிரி நாட் டிஃபைன்ட், ஏன்னா காஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. எஸ். அண்ட் டிஃபரன்சியேஷன், ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன் 2 டைம் டிஃபரன்சியேஷன் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் 2, நாட் டிஃபைன்ட். அவங்க காஸ்க்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஹவ் வில் வி டூ திஸ் சம்? இது ஆக்சுவலி நம்ம புக் பேக் சம். இது நம்ம புக் பேக் சம் மாதிரியே இருக்க சம், ரைட்? எப்பெல்லாம் இது வருதோ யூ ஹாவ் டு டூ டிஃபரன்சியேஷன். நீ டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் ஆன் போத் சைட். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா தேர்ட் ஆர்டர். ஓகே, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா செகண்ட் ஆர்டர். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஒய் மட்டும் இருப்பாங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x². இப்போ சொல்லுங்க ஆர்டர் என்ன, டிகிரி என்ன? எத்தனை தடவை டிஃபரன்சியேஷன் நடந்திருக்கு? 3 டைம் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் 3,1. Okay, வாடா பசங்களா. The order and degree of the equation x is equal to e into xy the whole part dy by dx. So what is it? Same. இங்க ஒரே இடத்துல தான் e இருக்கு. இந்த e இந்த சைடு கொண்டு வந்துடுவீங்க. e இந்த சைடு கொண்டு வந்துடுவீங்க. அப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆர்டரும் 1, டிகிரியும் 1. சரியா? ஆர்டர் is also 1 and degree is also 1. Okay? Yep. So radian decays at a rate proportional to the amount q, the corresponding differentiable equation. So the radium decays at a rate. சரிங்களா? decays na என்னடாமா? dq by dt. ஓகேங்களா? decays na என்னது? சேஞ்ச் ஆகிறது. It's directly proportional to q. Okay? K தான் constant of proportionality. இந்த proportionality remove பண்ணணும்னா equal to k னு ஒரு constant வரணும். Correct? So எந்த option correct? Fourth one தான் correct. The population P of a city, P increases at the rate. Rate அப்படினால என்னது? dp by dt. Increase ஆகுது. Increase னா என்னது? k பாசிட்டிவா இருப்பாங்க. To the product of population and the difference between 5 lakh minus p. சொல்லு பார்க்கலாம். இதோட ஆன்சர் என்னடாமா? What's this answer? This one. Third one. Not fourth one, third one. இதுதான் correct. Certain substance. The rate of change of power pressure P. So dP by dt. Okay, with respect to temperature. With respect to temperature. Okay. Is proportional to vapor pressure P and inversely proportional. Inversely proportional na denominator la varuva. Correct? Square of the temperature. The corresponding differentiable equation. அப்ப என்னது? equal to k னு போடுவீங்க. So your answer is third one. A saving amount says 8% interest per year compounded continuously. In addition,
the income from another investment is credited to the amount continuously at the rate of 400 per year, then dy by dx. Actually இது என்னடாமா interest amount சரியா, interest amountங்கிறது என்னது PNR, ஓகேவா? PNR I is equal to PNR. இதை வந்து சின்ன வயசு கிளாஸ்லாம் நம்ம படிச்சிருக்கோம் கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம இங்கே கால்குலேட் பண்ணுறோம் 8% per interest சரிங்களா? ஸோ 8/100 into x இவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் வருஷம் வருஷம் 400 ரூபா நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கும்? திஸ் ஒன். ஸோ 8/100x + 400 இதுதான் கரெக்டான ஆன்சர். Assume that a spherical drain drop evaporates at the rate proportional to the surface area. The rate of change of the radius என்னன்னு கேக்குறாங்க. The evaporates at the rate. So evaporates நாலே volume சரிங்களா? Volume ஓட differentiation. Okay? At the rate proportional to its surface area. Okay? Done. So dv by dt னா என்னடா பசங்களா 4/3 pi r square cube நீங்க differentiate பண்ணும். So 3r² dr by dt which is equal to k into a. Right? Yes. So இப்போ யோசிச்சு பாருங்க a னா என்னது? It's 4 pi r square. Correct? So r² cancel, 3 cancel, 4 pi cancel ஆயிரும். So dr by dt is equal to k. dr by dt is equal to k. Yes. So it's chapter 11. Can we step into chapter 11? Okay. யாடா பசங்களா chapter wise தான் மூவ் ஆயிட்டு இருக்கோம். Don't worry. சரியா? I know. என்ன எல்லாருமே இவ்ளோ டவுனா இருக்கீங்க. You want this life to end. Ma'am, I'm not good. நானும் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியல அப்படின்றீங்களா? எஸ்டா பசங்களா? I feel not good. Focus is not clear. அப்படியா? எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கீங்களா? ஓகே, ஜஸ்ட் பேர். ஓகேவா? ஜஸ்ட் பேர். எனக்காக ஒரு 1 hour மட்டும் பேர் பண்ணிக்கோ. 1 hourக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். ஐம் ஷோர். ஓகேவா? 1 hourக்கு மேலே நான் எடுக்க மாட்டேன். ஸோ அட்லீஸ்ட் நம்ம கம்புக்கு முடிச்சுட்டு ஐ வில் எக்ஸ்பிளைன் தி ஷீட். நான் உங்களுக்கு ஷீட்டை மட்டுமாச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தென் we can continue from tomorrow. No problem. ஓகே? ரொம்ப மூட் ஆஃபாக இருக்கா? ஓகே, எனக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியலடா பசங்களா. Camera focus is not clear. Okay la? Yada pasangla? Can we start? 1 hour la? 1 hour okay dane? 1 hour okay dane? Yes. எல்லாருமே சொல்லு பார்க்கலாம். Are you ready to have 1 hour ma'am? 1 hour okay. I will be okay. உன்னோட பெர்மிஷனோட நான் எடுக்கிறேன். யாடா பசங்களா? கொஞ்சம் cheer up ஆக பார்க்கலாம். ஓகே, என்ன பண்ணா cheer up ஆவ? Yes. What do you want me to do? என்ன பண்ணா cheer up ஆவீங்க? உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஸ்பைரிங் ஸ்டோரி வேணுமா? கதைகள் வேணுமா? யா, cheer up இருக்கல்ல? Yes. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டா, நீங்கள் நிச்சயமாக காலேஜ் போனதுக்கு அப்புறம் நான் பப்ளிக் எக்ஸாம் டைமில் இதுக்கெல்லாமா டவுனாக இருந்தேன்னு சொல்லிட்டு நீயே சிரிப்ப. அப்போ எல்லாருமே நீங்கள் வந்து என்னை வந்து சொல்லணும், ஓகே அன்றைக்கே ஸ்ருதி மேம் சொன்னாங்க, நான் என்ன இவ்வளோ சின்ன பொண்ணுத்தனமாக இருந்திருக்கலாம், இந்த எக்ஸாமுக்காகவா ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீயே யோசிப்ப. யாடா பசங்களா? Okay,
கேன் யூ லைக் நான் உங்களுக்காக ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணவா? எஸ், நான் உங்களுக்காக ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணவா? I don't think it is an inspiring story, but it's a very normal story. ஒரு நார்மலான ஒரு கேர்ள், சரியா? எஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஓகே, ரொம்ப ரொம்ப லைக் மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, மிடில் கிளாஸும் கிடையாது, அப்பர் கிளாஸும் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் டேம் ஷுர், அவங்க ஒரு பொண்ணு. ஓகேவா? உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு பொண்ணை வந்து படிக்க வைக்கிறதுக்கு யாருமே இங்கே வந்துட்டு இல்லை. தே ஆர் நாட் ரெடி டு ஸ்டடி ஃபார் ஒரு பொண்ணை காசு செலவு பண்ணி படிக்க வைக்கணுமா? இல்லை இல்லை, அவள் எவ்வளோ டேலண்டடாக இருந்தாலும் சரி, சரியா? சின்ன வயசுலேயே ஒலிம்பியாடுக்காக எழுதியிருந்தாலும் ஓகே, இல்லை 10th எக்ஸாமில் வந்துட்டு சூப்பராக மார்க் ஸ்கோர் பண்ணி 11th 12th ஃப்ரீ, சரியா? 11th 12th ஃப்ரீயாக படித்தாங்க. ஓகேவாடாமா? 11th 12th ஃப்ரீயாக படிச்சுட்டாங்க. அண்டு 11th 𝑘𝐕 எக்ஸாம்லாம் இருக்குது. அப்படின்னா என்னன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாது. ஓகேவா? அப்படின்னா என்னன்னே அந்த பொண்ணுக்கு தெரியாது. அந்த எக்ஸாமை எழுத சொன்னாங்கன்னா அவங்களும் எழுதுனாங்க, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் 12th வந்துச்சு. 12th எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, பப்ளிக் மார்க் முக்கியம், பப்ளிக்கை வச்சு தான் உன்னோட லைஃபே டிசைட் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு விழுந்து விழுந்து படிக்கிறா, மார்க்கே வரலை. ஓகே, உங்களுக்கு தெரியுமா, மேக்ஸ்லலாம் அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப 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 ஆவரேஜாக எடுத்தா. ஃபார் த ஃபர்ஸ்ட் 6 months அவங்களோட மார்க்கே எவ்வளோ தெரியுமா? அவுட் ஆஃப் 50க்கு 15 மார்க்ஸ், சரியா? அவுட் ஆஃப் 60க்கு ஓகேவா 20 மார்க்ஸ். ரொம்ப டவுன் ஆயிட்டா. ஏன்னா இந்த பொண்ணு டாப்பர், 10th டாப்பர்னு நினச்ச பொண்ணு கொண்டு வந்து 50க்கு 15 மார்க்ஸு, 60க்கு 20 மார்க்ஸு அப்படின்னு நினைக்க வச்சுட்டாங்க. ஸோ அப்போ அந்த பொண்ணோட சுச்சுவேஷன் என்ன தெரியுமா? எதுவுமே தெரியாது. நம்மளை படிக்க வைக்க மாட்டாங்க, நம்ம காலேஜ்லாம் போக மாட்டோம், நம்ம கெரியர் இதோட முடிஞ்சிருச்சு, நம்மளுக்கெல்லாம் என்ன ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஷின்ஸ் அவளை டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்ன பண்ணணும் அந்த பொண்ணு? என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? யாடா பசங்களா, என்ன பண்ணான்னு நினைக்கிற? டோன்ட் யூ திங்க் அவங்க என்ன பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? வேதாந்துல டீச்சர் ஆயிட்டாங்களா? சூசைட் பண்ண? எஸ், அந்த தாட்டும் வந்தது. அந்த டைமில் அந்த தாட்ஸ் எல்லாமே அந்த பொண்ணுங்க வந்துச்சு. ஓகேவா? ஆனால் அவங்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான மேம், சரிங்களா? அந்த மேம் பேர் என்னன்னா கௌசி மேம், கௌசல்யா. ஓகேவா? ஓகே, அந்த மேம் டிட்டோ யார் மாதிரி இருப்பாங்க தெரியுமா? நம்மளோட ஸ்ராவணி மேம் மாதிரி. டிட்டோ நம்மளோட ஸ்ராவணி மேம் மாதிரியே அந்த மேம் இருப்பாங்க. ரொம்ப குட்டியா, ஓகே, ட்ரெஸ்ஸை வந்துட்டு சாரீ கட்டிட்டு, ஓகேவா, நம்மளை விட வேக வேகமாக நடப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு மேம் ரொம்ப எப்பயுமே ஸ்மைலி ஃபேஸ். ஈவன் அவங்க பூ வச்சா வாடவே வாடாது. எல்லாருமே சைட் அடிப்போம். பிகாஸ் அது ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல். கேர்ள்ஸ் ஸ்கூலில் பாய்ஸை சைட் அடிக்க எங்களுக்கு வாய்ப்பே கிடையாது, கரெக்டாக? அதனால பொண்ணுங்களை தான் சைட் அடிப்பாங்க. ஸோ எல்லாருமே அந்த மேமை சைட் அடிப்பாங்க, சரியா? அந்த மேமுக்கு இந்த பொண்ணு மேலே ஒரு ஸ்மால் பெட் கேர்ள், அவங்க ஏன் தெரில, ஆனால் அந்த பொண்ணை பயங்கரமாக என்கரேஜ் பண்ணாங்க, சரியா? உன்னால் முடியும். ஈவன் அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்லாம் எப்படி கிண்டல் பண்ணுவாங்க தெரியுமா? நீ வருங்காலத்தில் டாக்டர் தான் ஆக போகிற, ஏன்னா நீ எழுதுறது மெடிக்கலுக்கு கூட புரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணுவாங்க, சரியா? அவங்களோட ஹோப்பில் ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு 50லேருந்து 15 ஆச்சா, ஓகேவா? 50க்கு தென் ஷீ ரைஸ்டு டு 30, ஓகே, ரைஸ்டு டு 30. அப்புறம் 50க்கு ஷீ ரைஸ்டு டு 45, ஓகேவா? அண்ட் 50க்கு ஷீ ரைஸ்டு டு 50, ஓகேவா? அதுவும் என்ன தெரியுமா? அந்த எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிரியேட்டிவ் கொஸ்டின், வெறும் கிரியேட்டிவ் கொஸ்டின் மட்டும்தான். ஆனால் அதில் அந்த பொண்ணு சென்டம் எடுத்தா. சத்தியமாக அந்த மேக்ஸிமம் வந்து ஆடி போயிட்டாங்க. என்ன இந்த பொண்ணு என் கண்ணுக்கே தெரியல, இப்போ எப்பறம் அந்த சென்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆடியே போயிட்டாங்க. ஓகே, ஸோ கேர்ள்ஸ் ஸ்கூல், அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பப்ளிக் எக்ஸாமில் எஸ் அது நான் தான், சரியா? பப்ளிக் எக்ஸாமில் நான் சூப்பராக ஸ்கோர் பண்ணேன், சரியாடா பசங்களா? ஏன் தெரியுமா? ஏதான் ஒரு மேமோட ட்வஸ்ட் தான், ஓகேவா? ஒரு காட்டையவே எரிக்கிறதுக்கு ஒரே ஒரு வத்தி குச்சி போதும், சரியா?
அந்த மாதிரி நம்மளுக்குள்ள எவ்வளோ டிப்ரெஷன் எவ்வளோ டார்க்னஸ் இருந்தாலும் சரி ஒரே ஒரு லைட்டு போதும். ஓகேவா? ஒரே ஒரு தீப்பெட்டியை நான் பற்றி வச்சு அந்த லைட்டு மட்டும் போதும் நம்ம லைஃப்பில் வெளிச்சத்தை கொண்டு வரக்கு. நம்மளுக்கு God has a better plan. என்கிட்ட அப்போ அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு இது வரலையா, நீ இந்த இடத்த விட நீ இன்னும் மேலே போகிறக்கான உனக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் என் லைஃப்பில் நிறையா வந்துருச்சு. ஓகேவா? நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சரியா? எல்லாத்துக்கூடயே சண்டை, ஃபேமிலிஸ் கூட சண்டை, எல்லாத்துக்கூடயே சண்டை. லைக் ஈரோட்டை விட்டே வெளியே போகாத ஒரு பொண்ணு பிரேவா டக்குன்னு தமிழ்நாட்டை விட்டே ஜூட்டை விட்டுட்டா. ஓகேவா? எந்த இடத்துல அவளுக்கு கட்ஸ் வந்ததுன்னு தெரியாது. ஷீ டோன்ட் நோ ஹிந்தி லாங்குவேஜ் அவளுக்கு தெரியாது. ஓகேவா? எதுவுமே தெரியாது. அவுட் ஆஃப் நார்த் இந்தியா ஸ்ட்ரெயிட்டாக ஓடி போயிட்டா அந்த பொண்ணு. ஓகேவா? ஃபார் பிஜி ஸ்டடீஸ். கம்ப்ளீட்லி ஃப்ரீ. அதுக்கு மார்க்லாம் முக்கியம் கிடையாது, உன்னோட இன்னர் ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் முக்கியம். சரியாடா பசங்களா? நான் இப்போவும் சொல்கிறேன், உனக்கு ஸ்பேஸ் இங்கே இருக்குது. நீ எல்லாரும் நான் இந்த பாக்ஸில் ஸ்விட் ஆகணும்னு சொல்கிறேன். ஆனால் உனக்காக காடு இவ்வளோ பெரிய பாக்ஸை மேலே உருவாக்கிக்கிட்டு இருக்காரு. சரியா? யூ ஆர் எ இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். நீ ஒரு இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீங்கள் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் கிடையாது. உன் லைஃப் இப்படி மேலே போய்கிட்டே தான் இருக்கும். எதுவும் உன்னை ஸ்டாப் பண்ணாது. நாட் யோர் பப்ளிக் மார்க்ஸ். சரியா? உன் பப்ளிக் மார்க்ஸ் உன்னை இங்கே ரீச் பண்ணுறதுக்கு ஸ்டாப் பண்ணவே பண்ணாது. ஓகேவா? இட் வில் பி அ ஸ்லோப். இது உனக்கு ஸ்லோப் மட்டும்தான், அது ஹெல்ப் தான் பண்ணும். ஓகே? அது ஒன்று கீழே தள்ள முடுறதுக்கு ஸ்ட்ரென்த்து கிடையாது. பப்ளிக் மார்க்குக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஓகே? ஸோ எஸ், ஹாவ் ஃபெய்த் இன் யூ. இன்னமும் நீ மேக்ஸ் கிளாஸ், இன்னமும் மேக்ஸ் எக்ஸாம் உங்ககிட்ட இருக்கு. ஸோ ஷோ யூ ஆர். நீ யாருன்னு காட்டு. ஏன் கிவ் அப் ஆகுறீங்க? பண்ணாதே. டோன்ட் டூ த ட்ராமா. உனக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நீங்கள் இதெல்லாம் தாண்டி நான் இங்கே நினச்சிட்டு இருக்கேன் ஒன்று, நீ இங்கே பார்க்காத. யூ கோ சி. மேலே பாரு, மேலே போ. கோ அப். பார்க்கலாமா? ரேண்டம் வேரியபிள் எக்ஸ். எக்ஸுங்கிறது யாரு? எக்ஸுங்கிறது சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து ரியல் நம்பர்ஸ்க்கு, ரியல் நம்பருங்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டை நான் அலோகேட் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் S2R. சாம்பிள் ஸ்பேஸில் இருந்து ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் மேலே அலோகேட் பண்ணுவேன். சரியா? That is sample space. So S2R is said to be a discrete random variable if. So X is random variable discrete. Discrete na ennadappa? Discrete na onnum illa. X is equal to 0, 1, 2, 3 nu இப்படி உதிரியா லட்டு மாதிரி பூந்தி மாதிரி நம்மளுக்கு பிரிஞ்சு வேல்யூஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் discrete. So range of X is countable. Range of X is uncountable. Range of X is natural number. Range of X is a real number. எது correct answer? எது correct answer? When X is countable and it should be a natural number. It should be a natural number. Okay? It will be a natural number. So third is the right answer. Third one is the correct answer. Yada percent. So P is equal to X is equal to X is equal to K is equal to 1 to N is a probability mass function if. Mass function na ஒன்னும் இல்லை, f of x. f of x க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சீங்க? f of x க்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சோம்? எல்லா f of x உம் greater than 0வா இருக்கணும். Every probability should be greater than 0 and sum of probabilities எப்பயுமே 1 தான். ஓகே? ஸோ இதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராபபிலிட்டிஸ் எப்பயுமே கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். சம் ஷுட் பி ஈக்குவல் டு 1. ஸோ எது கரெக்ட் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன். எது கரெக்ட் ஆன்சர்? ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா?
So let x be a discrete random variable and taking the values with PMF, probability mass function. If p is equal to x equal to x, mass function, the cumulative distribution function f of x. f of x யாருக்குடா பசங்களா equal f see small f of x. small f of x னா அந்த இடத்துல சரியா, நான் இப்போ இங்க நிக்கிறேனா இந்த இடத்துல ஓகேவா, நான் இங்க ஸ்டாப் பண்றேன், நான் வந்து சென்னையில ஸ்டாப் பண்றேன், பாண்டிச்சேரியில ஸ்டாப் ஆயிருக்கேன், ஓகே, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டாப், பஸ் ஸ்டாப் ஓகேவா, ஒவ்வொரு அட்டி ஸ்டாப்பிங் பாயிண்ட்டுக்கு பேரு ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ் சரிங்களா. இதுவே கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னது, எங்கேயாவது நான் மாட்டிக்கிட்டேன் இன் பிட்வீன் ஓகேவா, இது வந்து அட் டைம், இது வந்து பிட்வீன் ஆர் அமாங். இப்போ நான் பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் நடுவில் இருக்கேன்னா தட் இஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ எது கரெக்டு, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் சரிங்களா, it is less than x. ஓகே, இது யாருக்கு ஈக்குவல் 1 minus x greater than x, sorry, less than x. So அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன வரும்டா பசங்களா, this one சரிங்களா, this one will come. Which of the following are true? Okay, which of the following are true in the case of CDF f of x? X is a discrete random variable. Discrete random variable இது எல்லாமே நம்மளுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் புக் பிடிஎஃப்ல. இவங்க 0க்கும் 1க்கும் நடுவில் தான் வருவாங்க ஓகேவா. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி எப்பயுமே 0வா தான் இருக்கும். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இல்லைனா 1ஆ மட்டும்தான் இருப்பாங்க ஓகே. ஸோ p x1 less than x less than is equal to k2 k1 equal to p of x2 minus p of x1. If p of x greater than x is equal to p1 minus f of x comma x is equal to p f1 minus f of x. இதில் எது கரெக்டான ஆப்ஷன்? Which is the right option? First of all இது கரெக்ட் ஓகேவா. 0க்கும் 1க்கும் நடுவில் தான் இருப்பாங்க, ஏன்னா இது ஒரு ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆல்வேஸ் லைஸ் பிட்வீன் 0 to 1 ஓகே. அண்ட் p of x1க்கும் x2க்கும் நடுவில் இருக்குன்னா இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். திஸ் இஸ் ஒன் ஃபார்முலா. இது என்னது, இது கரெக்ட் தான். திஸ் ஒன் ஆல்சோ இஸ் கரெக்ட். ஆனால் இங்கே f of x வராது, இது தப்பு ஓகே. இங்கே கிரேட்டர் தென் x இதுதான் f of x and இது வந்துட்டு knots are capital F of x. So which one is the right option? Which one is the right option? இதில் நிறைய கொஸ்டின் டைப்பிங் மிஸ்டேக் இருக்குடா பசங்க. ஒரு நிமிஷம் நல்லா தெரிஞ்சுக்கோ. இஃப் இட் இஸ் இன்ஃபினிட்டி லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டினா ஈக்குவல் டு 0 சரியா. இஃப் இட் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ப்ளஸ் இன்ஃபினிட்டினா ஈக்குவல் டு 1 ஓகே. இங்கே இப்போதைக்கு இன்ஃபினிட்டின்னு இருக்கு, கொஸ்டின் வந்து ரீடைப் ஆயிருக்கு. இது இன்ஃபினிட்டினா யூ ஷுட் ஸ்டாப் இட். ஸோ 0 கிடையாது, இன்ஃபினிட்டிக்கு 1 தான் வரும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் தப்பு சரியா. அப்போ எந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை நம்ம கரெக்டுன்னு சொல்ல முடியும்? we can only say ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் மாற்றிடுச்சு. நான் கொஸ்டினில் ஆல்டர் ஆயிருக்கு. when questions are altered இது கரெக்டு ஓகேங்களா, இது கரெக்டு and this one is right. மற்றது எதுவும் இல்லை சரியா. 1 3 4 தான் கரெக்டு, நம்மளுக்கு 2 வராது.
let x be a continuous function and f of x is a density function. PDF density function. Density function க்கு discrete function க்கு ஒரே வித்தியாசம் தான். x is equal to some interval ல இருப்பாங்க. x எப்படி இருப்பாங்க? interval typeல இருந்தா அது density function. x is equal to natural number typeல இருந்தா அது discrete function. சரிங்களா? ஸோ இதில் எது கரெக்டாக ஆன்சர்? எல்லா ப்ராபபிலிட்டியும் greater than or equal to 0வா இருப்பாங்க. சமேஷன் எப்பயுமே 1ஆ தான் இருப்பாங்க. ஸோ வாட்ஸ் யுவர் ஆன்சர் ஹியர்? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? எனக்கு greater than 0 தான் கொடுத்துருக்காங்க. greater than or equal to 0 வேணும். greater than or equal to 0 வேணும். அப்போ இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். For a continuous random variable, which of the following is incorrect? இதில் எது தப்பு? சரியா? ஸோ continuous random variable. Continuous random variable na density function. Density function பொறுத்த வரைக்கும் p of x equal to x யாரா இருந்தாலும் 0 தான். சரியா? ஸோ ஃபடாஃபட் எல்லாரும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். p of x is equal to 5 என்ன? இப்போ உங்களுக்கு x is a density function, density random variable. சரியா? p of x is equal to 5. என்னடா பசங்களா? p of x is equal to 5. என்னது? 0வா? ஓகே. p of x is equal to 6 என்னது? p of x is equal to 6 என்ன? 0. p of x is equal to 7 என்ன? 7 என்ன? 0. யாரா இருந்தாலும் சரி ஈக்குவல் டு அப்படினாலே 0. சரியா? ஸோ ஈக்குவல் டுக்கு 0 கரெக்டு. ஓகே. அண்ட் p of a bக்கு f of b minus f of a கரெக்டு. சரிங்களா? if p of x is equal to 1 தப்பு. 1 தப்பு. சரிங்களா? ஈக்குவல் டு 0 அண்ட் இதுவும் ஒன்னா ஈக்குவல் டு போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஒன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இஃப் a is equal to x less than p, a is equal to, ஸோ இன்இக்வாலிட்டிஸ் எப்படி இருந்தாலும் இது 0வா? கரெக்ட். ஸோ எந்த ஆப்ஷன் ராமா கரெக்ட்? ஸோ 2 and 3 only, 2 only, ஓகே, 1 and 2 only, 4 only. எது தப்பான ஆன்சர்? இன்கரெக்ட். கரெக்ட் கிடையாது, இன்கரெக்ட். கொஸ்டினை பார்த்துட்டு ஆன்சர் சொல்லு. Which one is wrong? மட்டும்தான். ஓகே. with usual notation இது easy. variance of x, v of x is equal to e of x square minus e of x the whole square. இதான ஃபார்முலா. this is the formula. கரெக்ட். சரிங்களா? a xக்கு வெளியே அப்போ p of 5x plus 6 இது யாருக்கு ஈக்குவல் தெரியுமா? 5x plus 6 இது யாருக்கு ஈக்குவல்? xக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்க ஸ்கொயர் ஆகி வருவாங்க. சரிங்களா? அது கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் e of x தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். கரெக்ட். ஓகே. வாட் அபவுட் திஸ் ஒன்? e of x na infinity to infinity f of x dx ஆ? எஸ். ஆமாம், இதுவும் கரெக்ட். ஸோ ஆல் கரெக்ட். if x is a Bernoulli இது ஃபார்முலா. this is formula. okay. mu is equal to, what is mu is equal to and what is sigma is equal to? what is mu is equal to and what is sigma is equal to? x is a Bernoulli random variable which follows Bernoulli distribution with the parameter p. Then what is this equal to? இதுதான் correct. Okay. This is right. So np mu, okay, variance is equal to npq. இங்க n ஓட வேல்யூ 1. இது சேம். இப்போ தானே பார்த்தோம் np and npq. q னா என்ன? q
Q is equal to 1 minus P. So எந்த option correct? First one. எந்த option correct? First one. Which of the following is not a binary operation? ஓகேங்களா? It's not a binary operation on R. எது binary operation இருக்காது. So real numbersல ஒரே ஒரு restriction தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? division. divisionல வரும்போது இங்க இருக்க Q not equal to 0வா இருக்கணும். இந்த ஒரு restriction இருக்கா? அப்ப இந்த ஒரு restrictionனால யாரு நம்மளுக்கு binary operationா வராம போவாங்க? division. யாரு? division. சரியாடாமா? And the operation minus is binary on. எதுல பைனரியா இருப்பாங்க? சப்ராக்ஷன் எனக்கு பைனரியா இருப்பாங்க. இதுல எது கரெக்டான ஆப்ஷன்? இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். ஓகே, இது எல்லாத்துலயுமே மைனஸ் இஸ் அ பைனரி. ஓகேவா? n மட்டும் தான் நாட் பைனரி. ஸோ த ஆப்ரேஷன் பிளஸ் இஸ் பைனரி ஆன் வாட்? எதுல பைனரியா இருப்பாங்க? பிளஸ், அடிஷன், ஓவராலா காம்ப்ளெக்ஸ் நம்பர். எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே வந்துட்டாங்க, எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த கண்டிஷனில் சொல்லு, எல்லா நம்பரும் இன்க்ளூட் ஆகணும். எல்லா நம்பரும் இன்க்ளூட் ஆகணும்னா ரியல் நம்பர்ஸ். ஓகே, எல்லா செட்டும் இன்க்ளூட் ஆகணும்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் அ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ், எவ்ரிதிங். சரியா? இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். அடிட்டிவ் இன்வர்ஸ் யாருக்கு எக்ஸிஸ்ட் ஆக மாட்டாங்க. ஓகேவா? ரியல் நம்பர்ஸுக்கு ஐ வராமல் போகுமா? ஐ அடிட்டிவ் இன்வர்ஸ்னா இது 0. அடிட்டிவ் இன்வர்ஸ்னா இது E is equal to 0. மோஸ்ட்லி 0 தான். கரெக்டா? 0 Rல இருக்கு. இதுல 0 இருக்கா? இந்த செட்ல 0 இருக்கா? 0 belongs to Z. ஓகே, இதுல 0 இருக்கா? 0 belongs to Q. யார்ல இல்லை? அண்ட் இதுலேயுமே நம்மளுக்கு 0 belongs to R. It's not -1, it is +1. இந்த செட் தான் கரெக்ட். செகண்ட் ஒன். சரியா? ஸோ 1 to 2ல தான் நம்மளுக்கு 0 வராது, மற்றவங்களுக்கு வருவாங்க. ஓகே, ஒன் செக். அடிட்டிவ் இன்வர்ஸ், ரைட்? additive inverse, not identity. inverse. inverse-னா என்னது? நெகட்டிவ் நம்பர். அதாவது -a. -a யார்ல வர மாட்டாங்க? -a செகண்ட் ஆப்ஷன்ல வர மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2ஓட இன்வர்ஸ், 2ஓட இன்வர்ஸ் வந்து -2. சரியா? பட் -2 does not belongs to -1 to x less than or equal to 2. இந்த செட்டுக்குள்ள -2 இல்லை. சரியா? ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்டு? செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, தேர் ஆஸ்கிங் அடிட்டிவ் இன்வர்ஸ். ஏவோட அடிட்டிவ் இன்வர்ஸ் -a, நெகட்டிவ் நம்பர். ஸோ தேர் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா ரெசிப்ரோக்கல். மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னா என்னது? ரெசிப்ரோக்கல். யாரோட ரெசிப்ரோக்கல் இருக்க மாட்டாங்க? -2, x is equal to 2, z Rல வந்து 0 and c. இதில் எதுக்கு ரெசிப்ரோக்கல் எல்லாத்துக்குமே இருக்கும்? எல்லாத்துக்குமே ரெசிப்ரோக்கல் இருக்குன்னா அது இந்த செட் தான். சரியா? ஏன்னா இதுலேயும் 0 இருக்குது, இதுலேயும் 0 இருக்குது, இதுலேயும் 0 இருக்குது. 0க்கு ரெசிப்ரோக்கல் கிடையாது. ஓகே, ஸோ இது எல்லாத்துலேயுமே 0 இருக்கிறதுனால இதுதான் கரெக்ட் ஆப்ஷன். இதில் தான் 0 இல்லை. ஓகே, the identity element under addition exists. Identity element for addition என்னது? E is equal to 0. E is equal to 0 தான் additive inverse element, identity element. இதில் யாருக்கு இருக்காங்க? So I hope exist in this one. அதில் மட்டும்தான் 0 இருக்குது, வேறு எதுலேயுமே 0 இல்லை. 3 எப்படா வரும்? 3ல வராது. 0 to c. 0 to c. இதில் c 0 is not included. இது ஓப்பன் ப்ராக்கெட்.
ஓப்பன் ப்ராக்கெட்னா என்னது? 0 இல்லைன்னு அர்த்தம். எனக்கு 0 வேணும். 0 இருக்கிற மாதிரி ஒரே செட்டு இதுதான். ஓகே, the properties closure, associative, identity, inverse, commutative and addition satisfy in the set. எனக்கு இன்வர்ஸ் வரணும். இன்வர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட்டில் வராது. ஓகே, அண்ட் அடிஷன் இந்த செட்டில் வராது. ஓகே, வேறு எந்த செட்டில் வரும்? ரியல் நம்பர்ஸ். The fourth root of unity under multiplication satisfies what property? Fourth unit of unity. Fourth root of unity ka identity yaru? 1. Yes, identity is 1. And closure varuma? Yes, closure varum. Associativity varuvangala? Adavadhu I square யும் I cube யும் multiple panna enadhu? I power 5. Okay, I power 5 na enadhu? It is minus I. I power 5 na I. Correct? இதுவே I cube I square. Okay, multiple பண்ணனா again I power 5 தான், which is equal to I. அப்போ commutative வருமா? Commutative வருமா? Yes, commutative வருவாங்க, closure வருவாங்க, associative வருவாங்க. ஓகே, யாரு மட்டும்தான் வர மாட்டாங்க? யாரு மட்டும்தான் வர மாட்டாங்க? fourth power, fourth root of unity. Fourth root of unity na yaar yaru? I plus or minus I plus or minus 1. The fourth root of unity. இவங்க 4 பேர். சரிங்களா? இவங்க 4 பேத்தை யோசிச்சு பதில் சொல்லுங்க. யாரா பசங்களா? அவங்க 4 பேத்துக்கும் every property is satisfied. எல்லா ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஓகே, திஸ் கேன் பி உங்களுக்கு இன்சைட் கொஸ்டினாக இருக்கலாம். சரியா? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி எப்படி வரும்? க்ளோஷர் ப்ராப்பர்ட்டினா என்னடாமா? ஐயும் மைனஸ் ஐயும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஐ ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு -1 மைனஸ் y அந்த செட்டுக்குள்ளே இருக்காங்க. க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ்டு. ஓகேவா? அடுத்தது என்னது? அசோசியேட்டிவிட்டி உனக்கு தெரியும். ஐடென்டிட்டி எலிமெண்ட், இதில் ஐடென்டிட்டி எலிமெண்ட் என்னது? 1 கூட எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு அதே கிடைக்குது. கரெக்ட்? ஸோ ஐடென்டிட்டி எலிமெண்ட் 1. இன்வர்ஸ் என்னது? இன்வர்ஸ் ரெசிப்ரோக்கல். விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? இதில் எது கரெக்ட்? 3 மாடுலஸ் 4 2 3 and 2 ஆட் பண்ணால் 5. அப்போ இது கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஓகே, 4 and 5 மல்டிபிள் பண்ணால் இட் இஸ் 12. 12 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ண, திஸ் இஸ் ராங், இது தப்பு. அண்ட் 4 and இதை உங்களை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 24. 24 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 0 தான் ரிமைண்டர். அப்போ இதுவும் தப்பு. யார் கரெக்டான ஆப்ஷன்? இதுவும் திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ ராங். இதுவும் தப்பு. ஸோ செகண்ட் ஒன் தான் கரெக்ட். ஓகே, செகண்ட் ஒன். விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ? இதில் யார் ட்ரூ கிடையாது? A Boolean matrix is a real matrix whose entities are either 0 or 1. இல்லைனா product, இது வந்து Boolean matrix. The identity elements are Boolean matrix. And இதுதான் தப்பு. யாடா பசங்களா? So yes everyone. ஸோ வீக் வாஸ் எப்போ? வீக் வாஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. வீக் வாஸில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் தப்பாக கொடுக்கப்பட்டுருச்சுடா பசங்களா. ஓகேங்களா? எஸ். ஸோ ஓகே ஸோ you want me to wind up the section? Before that, அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு PDF நான் அட்டாச் பண்ணுறேன். everyone please make sure this PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்களான்னு. one sec.
பசங்களா எவ்ரிவன்? ஸோ உங்களுக்காக இப்போ ஒரு பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன்டா பசங்களா. ஸோ எவ்ரிவன் ப்ளீஸ் மேக் ஷூர் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எஸ், yeah everyone, so yes, so we can wind up the section. சரிங்களா? so before that நீங்க எல்லாரும் ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்கீங்க. ஓகே, so நம்ம லைவ் செக்ஷனை முடிச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் பிஃபோர் தட் இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஆகணும். யாடா பசங்களா? ஸோ இந்த பிடிஎஃப்பை இப்போ நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் டவுன்லோட் இட். இந்த பிடிஎஃப்பில் நான் சில விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ஹைலைட்டட் திங்ஸ் தான் உங்களோட கம்புக் 1 மார்க்ஸாகவும் இருக்குது. சரியா? உங்ககிட்ட கம்புக் இல்லை மேம், என்கிட்ட கம்புக் இல்லை, ஸோ வாட் டு டூ அப்படின்னா நோ ப்ராப்ளம். இதெல்லாம் தான் உங்கள் கம்புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த விஷயங்களை தான் உங்களுக்கு கம்புக்கில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுதான் உங்களோட செகண்ட் கொஸ்டினாக இருக்கும் கம்புக்கில். இட் வில் பி யுவர் செகண்ட் கொஸ்டின். சரிங்களா? ஸோ நீ கம்புக்கை படிக்கணுமா, நான் வந்துட்டு இதை படிச்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ வில் சே ஸ்டடி திஸ். சரியா? இதை படிங்க. இதில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் படிக்கிறீங்க. ஓகே வாடாம்மா? எஸ் எஸ், அஃப்கோர்ஸ் ஐ வில் ஸ்டாப் திஸ் லைவ். நம்ம லைவை ஸ்டாப் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். யா, யூ ஆர் நாட் இன் த மூட், எனக்கும் புரியுது. ஸோ நோ ப்ராப்ளம், வி கேன் ஸ்டாப் திஸ் லைவ், தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். சரியா? ஆனால் எனக்கு இது வந்து இந்த ஒரு நாளோட இருக்கணும். ரைட் ராமா? இது ஒரு நாளோட இருந்துட்டா பெட்டர். ஓகே, நாளைக்கு எல்லாரும் கிளாஸ் வந்துடுவீங்கல்ல? ஓகே, நோ மோர் வரிஸ், ஒன்லி சியர் அப், ஒன்லி ஃபயர் மோட். நாளைக்கு எனக்கு ஒரே வழி, நான் சென்டம் எடுக்கிறதுக்காக என்ன நான் தேத்திக்கிட்டு தான் ஆகணும். நீ அந்த சுச்சுவேஷனில் தான் இருக்க. யாடா பசங்களா? எஸ், ஸோ மேக் ஷுர் யூ ஸ்டடி திஸ் பிடிஎஃப். நீங்கள் இன்றைக்கி உங்ககிட்ட டைம் கொடுத்துட்றேன். ஓகே, இன்றைக்கி நீங்கள் போய் தூங்குங்க. சரியா? தூங்க எழுந்திரிச்சிட்டு வாங்க. ரொம்ப டயர்டாக இருப்பேன், ஃபிசிக்ஸ்க்காக ராத்திரி பக்கத்துலேருந்து படிச்சிருப்பேன். ஐ நோ ஃபிசிக்ஸ் இஸ் டஃப், ரியலி டஃப். பேராவாக உட்காந்து படிச்சிருப்பீங்க. கரெக்டாக? எல்லாத்துக்கும் நீங்கள் படித்து தான் ஆகணும். நைட் ஃபுல்லாக படிச்சிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் ஏர்லி பேர்ட்ஸ் கிடையாது. ஸோ எல்லோரும் நைட்டு தான் எழுந்திரிச்சு படிச்சிருப்பேன். ரைட்? ஸோ மேக் ஷுர் யூ ஸ்டடி திஸ் பிடிஎஃப்ஸ். சரிடாம்மா? இதில் ஒவ்வொரு விஷயங்களையும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதில் சில விஷயம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. நான் எந்தெந்த விஷயம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? மேக் ஷுர் அபவுட் தேட். எஸ், இந்த விஷயம் சரிங்களா? திஸ் ஒன் இஸ் ஆஸ்க்ட் இன் பப்ளிக். ஓகேங்களா? உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் இது கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் இஸ் ஆஸ்க்ட் இன் பப்ளிக். ஓகேவா? இது உங்கள் கம்புக்லேயே இருக்கும், இது உங்களோட கம்புக்லேயே இருக்கும். யூ கேன் see. And this one, இது உங்க கம்புக்ல இருக்கும். Right ரா பசங்களா? Yes. Ma'am, PDF wasn't highlighted. Highlight ஆகலையா? இல்லடா பசங்களா, it is highlighted. செக் பண்ணி பாருங்க, இப்படி ஹைலைட்டடா தான் இருக்கும். நல்லா பாரு பார்க்கலாம். எஸ், நான் இப்போ அதுலேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன்டா பசங்களா. இட்ஸ் ஹைலைட்டட், நல்லா பாருங்க. ஓடிபி கேட்குது. யா, ஜஸ்ட் என்டர் அண்ட் டவுன்லோட் இட். ஓகேங்களா?
என்டர் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். டுமாரோ லைவ் டைமிங் இஸ் 10 o'clock பசங்க. சரிங்களா? ஸோ வி வில் மேக் ஷுர் 10 o'clock பண்ணுவோம். ஓகே, எஸ், ஜாலியாக இரு. ஓகே, நல்லா போய் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வாங்க. ரைட்? ஓகே, ஸோ பாய் பசங்களா, ஹாவ் அ கிரேட் டே. ஓகே, இல்லை நான் 7லேருந்து நான் மாற்றிடுறேன். சரிங்களா? இல்லைடா பசங்களா, இட் இஸ் ஹைலைட்டட். நான் இப்போ உங்களோட லிங்க்லேருந்து தான் டவுன்லோட் பண்ணேன். இங்கிருந்து தான் இப்போ டவுன்லோட் பண்ணேன். இட் இஸ் ஹைலைட்டட். செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகே, இல்லைன்னா ஒரே விஷயம் இருங்க, நான் இப்போ தான்டா பார்த்தேன். இட் இஸ் ஹைலைட்டட். ஹைலைட் ஆகலையா? இல்லைடா பசங்களா, இல்லைன்னா வேறு ஃபோனில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் ஃபோன் டு ஃபோன் சேஞ்ச் ஆகுமா? Whether it is changed to phone, I have no idea. I think so. உங்கள் ஃபோனுக்கு இந்த மாதிரி கூட ஹைலைட்டட் பிடிஎஃப்ஸ் வந்துட்டு காட்டாமல் இருக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன் இல்லைன்னா லேப்டாப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஹைலைட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். எஸ், ஸோ பை பை பசங்களா, ஹாவ் அ கிரேட் நைட். நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு வாங்க. சரிங்களா? பாய் பாய்.